Welcome to JN Student Satisfied. In the video, we will talk about 11th Standard Accountancy, chapter number 6, sum number 5. Record the following transaction in sales book and sales return book of Mrs. Ponni and Co. and post into ledger. So, இங்கே என்னென்ன கொடுத்திருக்காங்க sales book போடணும், sales return book போடணும், and அதை நம்ம எதில் post பண்ணணும், ledgerல post பண்ணணும். 2017 August 1, sold goods to Sendil as per invoice number 68 for rupees 20,500 on credit. ஓகே, இதுக்கு முன்னாடி சம்ல இந்த சம்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இதுக்கு முன்னாடி சம்ல எவ்வளோ கூட்ஸ் அண்ட் அதோட அமௌண்ட் என்னன்னு கொடுத்துருந்தாங்க, நம்ம மல்டிப்ளை பண்ணி அமௌண்ட் எழுதிட்டு இருந்தோம். ஆனா இங்க நமக்கு எவ்வளோ ஐட்டம்ஸ் அண்ட் அதோட ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கல, டேரக்டா நமக்கு இங்க என்ன கொடுத்துட்டாங்க, அமௌண்டாவே கொடுத்துட்டாங்க. அண்ட் இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்வாய்ஸ் காலம்ல கண்டிப்பா இந்த இன்வாய்ஸ் நம்பரை நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி பண்ணணும். ஓகேவா? sold goods on credit. அப்ப இது நம்ம சேல்ஸ் புக்ல எடுத்துப்போம். August 4 sold goods to Madhavan as per the invoice number 74 and for rupees 12,800 on credit. அப்ப இதுவும் நம்ம சேல்ஸ் புக்ல எழுதுவோம். sold goods to Kanagasabai as per the invoice number 78 for rupees 7,500 on credit. அப்ப இதுவும் நம்ம சேல்ஸ் புக்ல எடுத்துக்கலாம். August 15 written inwards by Sendil as per the credit note 7 for rupees 1,500 for which cash is not paid. அப்ப இது என்னது, ரிட்டன் செந்தில் கிட்ட சேல் பண்ணிருக்கோம், சேல் பண்ணது இப்ப ரிட்டர்ன் வந்திருக்கு. அப்ப இது என்ன ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். அப்ப இது எந்த புக்ல போடணும், சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல நம்ம தனியா போடணும். அண்ட் அதுல சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல நம்ம என்ன எழுதுவோம், இங்க நமக்கு சேல்ஸ் புக்ல இன்வாய்ஸ் நம்பர் எழுதுற மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல என்ன எழுதுவோம், கிரெடிட் நோட் எழுதுவோம். ஓகேவா? அண்ட் தென் August 20 sold goods to Selvam for 13,300 for cash. இந்த அமௌண்ட் எடுத்துக்கலாமா, இந்த அமௌண்ட் எடுத்துக்க கூடாது, பிகாஸ் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ், அதனால எடுத்துக்க கூடாது. And August 25 sales return of 1,800 by Madhavan as per the credit note number 11 for which cash is not paid. அப்ப இந்த சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து மாதவனோடது அமௌண்ட் 1,800. இதை நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல போடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல் சேல்ஸ் புக் போடலாம், அதுக்கப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் போடணும். இந்த சேல்ஸ் புக் in the books of Mrs. Ponni and Co. sales book. So date, particulars, invoice number, LF, detail, total. நல்லா கவனிங்க, பர்ச்சேஸ் புக்குக்கும் சேல்ஸ் புக்கும் இன்வாய்ஸ் நம்பர் தான் எழுதுவோம். பர்ச்சேஸ் புக்குக்கும் சேல்ஸ் புக்குக்கும் இன்வாய்ஸ் நம்பர் தான் எழுதுவோம். ஸோ முதல் செந்தில் 2017 August 1 செந்தில் அக்கௌண்ட். செந்திலோட இன்வாய்ஸ் நம்பர் எவ்வளவு, 68, அமௌண்ட் 20,500. அடுத்து மாதவன், August 4 மாதவன், இன்வாய்ஸ் நம்பர் 74. இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம என்ட்ரி பண்ணணும். கொடுக்கலன்னா என்ட்ரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த சம்ல அதை மென்ஷன் பண்ணதுனால கண்டிப்பா நம்ம அதுக்கான என்ட்ரி போடணும். ஸோ இன்வாய்ஸ் நம்பர் 74, அமௌண்ட் 12,800. August 7 கனகசபை அக்கௌண்ட், இன்வாய்ஸ் நம்பர் 78, அமௌண்ட் 7,500. அவ்வளவுதான் சேல்ஸ். மற்ற ரெண்டும் சேல்ஸ் ரிட்டர்ன், அதனால இதை டோட்டல் பண்ணலாம். டோட்டல் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு, 40,800. சேல்ஸ்ன்றனால சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்ஸ்னு எழுதணும். ஓகே, சேல்ஸ் ரிட்டர்ன் புக், டேட், particulars, credit note. இங்க என்ன எழுதணும், credit note, LF, detail, total. ஓகேவா? அப்ப இங்க வந்து credit note இருக்கு. So sales return எங்க இருக்கு, August 15 செந்தில் அக்கௌண்ட், credit note number 7. அப்ப credit noteக்கு நேரம் என்ன எழுதணும், 7, amount எவ்வளவு, 1,500. August 25 மாதவன், credit note number 11, amount 1,800. ஆட் பண்ணா 3,300. சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார். இப்போ இதுக்கு என்ன போடணும், நம்ம சேல்ஸுக்கான லெட்ஜர் அக்கௌண்ட் போட போறோம். சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸுக்கு ஆக்சுவலா நம்ம என்ன என்ட்ரி எழுதிருப்போம், இங்க சேல்ஸ் இல்லையா. இப்போ நம்ம சேல் பண்ணிருக்கோம், அவங்க கிட்ட இருந்து நம்ம பணத்தை என்ன பண்ண வேண்டியது இருக்கு, கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, வாங்க வேண்டியது இருக்கு. அப்போ அந்த கஸ்டமர்ஸ் எல்லாரையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெட்டார்ஸ். நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணும்போது சப்ளையர்ஸ் என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம், கிரெடிட்டார்ஸ்னு மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி கிரெடிட் சேல் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம், டெட்டார்ஸ்னு மென்ஷன் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா மென்ஷன் பண்ணாம ஓவராலா அவங்க நம்ம என்னன்னு மென்ஷன் பண்றோம், டெட்டார்ஸ்னு மென்ஷன் பண்றோம். சரியா? அப்போ நம்ம இதுக்கு என்ன என்ட்ரி எழுதுவோம், டெட்டார்ஸ் அக்கௌண்ட் டு சேல்ஸ்னு எழுதுவோம். கரெக்டா? அப்ப சேல்ஸ் எங்க இருக்கு, சேல்ஸ் அக்கௌண்ட் தானே போட போறோம். சேல்ஸ் எங்க இருக்கு, கிரெடிட்ல இருக்கு. இப்போ கிரெடிட் சைட்ல நம்ம என்னன்னு எழுத போறோம், பை sundry debtors. பட் சேல்ஸோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு பார்த்தோம்னா 40,800. இந்த 40,800 இங்க எழுதுறோம். ஸோ பேலன்ஸ் கேரி டவுன் அப்படியே நம்ம வந்து டெபிட் சைட்ல எடுத்துட்டு போயிட்டு டோட்டல் எழுதிட்டு
மறுபடியும் பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு கேரி டவுன் அமௌண்ட் நம்ம ப்ராட் டவுன் எடுத்துருவோம். நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போட்டு ப்ராட் டவுன் எடுத்துட்டு வரோம். ஸோ அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எழுதிடலாம். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டுக்கு என்ன என்ட்ரி எழுதுவோம்? சேல்ஸ் ரிட்டர்ன் டு டேட்டாஸ் அக்கௌண்ட்னு எழுதுவோம். கரெக்டா? எந்த நேமோ அந்த நேம். ஓவராலா இவங்க எல்லாரையும் நம்ம டேட்டாஸ் மென்ஷன் பண்ணோம். டேட்டாஸ். சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட்ல இருக்கு. அப்ப டெபிட் சைட்ல நம்ம என்னென்ன எழுதணும்? டேட்டாஸ் அக்கௌண்ட் எழுதணும். ஸோ டெபிட் சைட்ல டு டேட்டாஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் ரிட்டர்னோட டோட்டல் எவ்வளவு? 3300 எழுதியாச்சு. அதை அப்படியே நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் எடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் டோட்டல் மறுபடியும் அதை பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு நம்ம டெபிட் சைட்ல எடுத்துக்கிறோம். செப்டம்பர் 1 நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போட்டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து வேற உள்ள இருக்கிற ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? செந்தில். செந்தில் அக்கௌண்ட் இருக்கு. இங்க சேல்ஸ் ரிட்டர்ன்லயும் செந்தில் அக்கௌண்ட் இருக்கு. அப்ப செந்தில் அக்கௌண்ட்ல நம்ம 2 என்ட்ரி போட வேண்டியது இருக்கு. செந்தில் அக்கௌண்ட் வந்து டெபிட்ல வருமா கிரெடிட்ல வருமா? செந்தில் அக்கௌண்ட் டு சேல்ஸ் தானே எழுதியிருப்போம். செந்தில் டெபிட்ல இருக்கு. இப்போ டெபிட் சைட்ல நம்ம என்ன எழுதுறோம்? டு சேல்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் 20,500. ஸோ அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன்ல நம்ம என்ன எழுதிருப்போம்? சேல்ஸ் ரிட்டர்ன் டு செந்தில்னு எழுதியிருப்போம். அப்போ கிரெடிட் சைட்ல செந்தில் அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கு. அப்போ கிரெடிட்ல நம்ம என்ன எழுதுறோம்? பை சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்ஸ் எழுதுறோம் 1500. இப்போ 20,500ல 1500 மைனஸ் பண்ணா ரிமைனிங் பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளவு வருது? 19,000. ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் 20,500 போட்டுட்டு இந்த 19,000 மறுபடியும் செப்டம்பர் 1 பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு 19,000 கொண்டு வரும். அடுத்தது யார் இருக்கா? செந்திலுக்கு அப்புறம் மாதவன். ஸோ மாதவனுக்கு சேல்ஸ் ரிட்டர்னும் இருக்கு. மாதவன் அக்கௌண்ட் to sales account 12,500 by sales return account 1,800. 12,800ல இருந்து 1,800 மைனஸ் பண்ணா 11,000 பேலன்ஸ் கேரி டவுன். டோட்டல் போட்டு அந்த கேரி டவுனா ப்ராட் டவுனா நம்ம ஆப்போசிட் சைட்ல எடுத்துட்டு வரோம். ஸோ அதுக்கப்புறம் வேற யார் இருக்கா? செந்தில் முடிச்சாச்சு, மாதவன் முடிச்சாச்சு, கனகசபை. கனகசபையில சேல்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ டூ சேல்ஸ் அக்கௌண்ட் கனகசபை அக்கௌண்ட் போட்டோம். ஆகஸ்ட் 7 டூ சேல்ஸ் அக்கௌண்ட் அவனோட 7,500. எதுவுமே கிடையாது. இங்க வந்து நமக்கு கிரெடிட் சைட்ல அவனுக்கு எந்த என்ட்ரியுமே கிடையாது. ஸோ பேலன்ஸ் கேரி டவுன் 7,500. டோட்டல் போட்டு 7,500. அடுத்து நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் பேலன்ஸா ப்ராட் டவுன் கொண்டு வரும். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ.